கைஸ், குட் ஆஃப்டர்நூன். மைக் கனெக்ட் ஆகிருக்கேன் அப்பாடா. இதுதான் ஒன்றத்தை மிஸ் பண்ணுறது ஒரே டார்ச்சர் அது. நீங்கள் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போர்டில் போட்டிருக்கல மோகன் ராவ் மிலிட்ரி ஹோட்டல். இந்த மோகன் ராவ் மிலிட்ரி ஹோட்டல் வந்து பெங்களூரில் இருக்குது. அது எலஹங்காவில் இருக்குது. இது எலஹங்காலே ஒரு ஹிடன் ஜெம் அந்த மாதிரி இருக்குது. வந்து ரொம்ப குட்டி இடம். அது வந்து ரொம்ப பழைய வீடு. அந்த பழைய வீட்டில் இது இருக்குது. இந்த ஹோட்டல் எவ்வளோ நாளாக இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 இயர்ஸாக இருக்குது இந்த ஹோட்டலு. உள்ளே இங்கே என்ன ஃபேமஸ்னால் அவங்களோட அந்த மட்டன் பிரியாணி, மட்டன் சாப்ஸு, நீர் தோசை. இந்த கேரளா சைடில் நீர் தோசையும் மட்டன் சாப்ஸும் தராங்க. சூப்பராக இருக்குது. நீர் தோசை ஆர்டர் பண்ணோன்னா வெள்ளரிக்காய், நீர் தோசை, ஒரு சின்னதாக ஒன்று சைடிஷ் மாதிரி, அப்புறம் மட்டன் சாப்ஸ் தருவாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரியாணி தருவாங்க, 2 முட்டை மாதிரி தருவாங்க. இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு தட்டி வந்திருக்கேன். இது செகண்ட் டைம் வரேன் நான் இந்த மோகன் ராவ் மிலிட்ரி ஹோட்டலுக்கு. இது பெங்களூரில் ஃபேமஸ்ஸு. ஆனால் அவ்வளோ பேருக்கு இது வந்து தெரில. மோகன் ராவ் மிலிட்ரி ஹோட்டல் வந்து எலங்காவில் வந்து தெரில. ஏன் என் முடி இப்படி இருக்குது? சே அதை விடுங்க. ஸோ வாங்க, நான் உள்ளே போய் சாப்பிட்றேன். அப்புறம் உள்ளே இருக்க ஆம்பியன்ஸ் வந்து பழைய ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பேரோ 5 பேர் தான் சர்வ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ப்ளஸ் நிற்கணும், இங்கே ரொம்ப நேரம் நிற்கணும். அவங்கள்ட்ட உள்ளே சொல்லிட்டு வந்து 2 பேர் 4 பேர் 5 பேர் இல்லை ஒருத்தர் அப்படின்னு வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. வாங்க, நான் உள்ளே போய் காட்டுறேன். चिकन फ्राई ಚಪಾತಿ ರೈಸ್, ನೀರು ದೋಸೆ, ಮಟನ್ ದೋಸೆ, ಚಿಕನ್ ಬೋಟಿ ಕೈಮಾ, ಒಂದು ನೀರು ದೋಸೆ, ಮಟನ್ ಚಾಪ್ಸ್. ಚಿಕನ್ ಬೇಡ, ಒಂದು ನೀರು ದೋಸೆ, ಮಟನ್ ಚಾಪ್ಸ್, அப்புறம் ಒಂದು ಬಿರಿಯಾನಿ. ಓಕೆ ಸರ್. நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் கைஸ். உள்ளே வந்து கூட்டம், சாரிண்ணா, உள்ளே வந்து கூட்டம் அப்புறம் எல்லோரும் ரொம்ப நெருக்கி உட்காரணுமா. நான் இன்னொருத்தங்க பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடியல உள்ளே. ஆனால் சாப்பிட்டதெல்லாம் வந்து நான் போடுறேன். சூப்பராக இருந்தது. மட்டன் சாப்ஸ் அப்படியே அந்த எலும்பு எடுத்து இப்படி உதிர்ந்தாலே அப்படியே மட்டன் சாப்ஸ் அப்படியே உதிர்ந்தது. அந்த 2 நீர் தோசை, ஒரு மட்டன் சாப்ஸு, ஒரு மட்டன் பிரியாணி சொன்னேன். சூப்பராக இருந்தது. எல்லாமே பயங்கர, எப்போதுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டு. பிரியாணியே ஏதோ 300 350 மட்டன் பிரியாணி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பீஸ் இருக்கும். முட்டை வச்சுருப்பாங்க. அந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் கொடுப்பாங்க. மட்டன் சாப்ஸு, ஒரு பிளேட் மட்டன் சாப்ஸு 200 250. அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் டேஸ்ட் வைஸு நல்லா வேர்த்து விறுவித்து காரமாக நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மோகன் ராவ் மிலிட்ரி ஹோட்டல் அட் எலங்கா மிஸ் பண்ணுங்க. நான் இது இங்கே செகண்ட் டைம் வரேன் நான். ஸோ ஆல்வேஸ் சூப்பராக இருந்தது. அவங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை அவங்களே பேப்பர் வச்சு நோட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எவ்வளோன்னு சொன்னால் அவங்களே
கொடுத்துடுவாங்க. கொடுத்துருவாங்க. நான் உள்ளே போய் கிச்சனுக்குள்ளே போய்க்குள்ளே ஷூட் பண்ணேன். அங்கே பிரியாணி, மட்டன் சாப்ஸ், மட்டன் போடுறது, சிக்கன் போடுறது, இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னா சப்பாத்தி, சிக்கன் சாப்ஸு, மட்டன் சாப்ஸு, மட்டன் கீமா, சிக்கன் கைமா, தலைக்கறி, அப்புறமா எக் இருந்தது, மட்டன் பிரியாணி இருந்தது, நீர் தோசை இருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் ரசம் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ரசம் கொடுப்பாங்க. ரசம் வந்து நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. அந்த ரசம் வந்து நல்லா சூடாக மேலே தண்ணி மாதிரி ரசம் இருக்கும்ல, அந்த தண்ணி மாதிரி சூடாக. அதுவும் இப்போ நம்ம காரமாக இருக்குன்னா இந்த 2x காரம் ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசம் கொடுப்பாங்க. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். லிட்ரலி ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மிலிட்ரி ஹோட்டல் இன் மேலங்கா. ஸோ மீட்டிங் காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வாக். நைஸ் வாக். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.